Hello everyone, this is Krishna Kumar for Newsfeed Tamil. இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி செக்மெண்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Yongnuo ஸ்பீட் லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். Yongnuo EX600ex-rt2 இந்த ஸ்பீட் லைட்டை வந்து Yongnuo E3-RT ஸ்பீட் லைட் டிரான்ஸ்மிட்டரோட எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் Yongnuo 600ex-rt2 ஸ்பீட் லைட்டு. இது அதோட டிரான்ஸ்மிட்டர் YN-E3-RT. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீட் லைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் மோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டி, ETTL, மேனுவல்னு நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். இது வந்து ஆப்டிக்கல் டிரான்ஸ்மிஷன். நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆரோ அமுக்கணும். இப்போ அந்த வயர்லெஸ் சிம்பிள் வருது. மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்பீட் லைட்டை வந்து எப்போவுமே மாஸ்டரில் வைக்கக்கூடாது. இதோட ஸ்லேவாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் மாஸ்டரு, நம்மளுக்கு இதோட ஸ்லேவாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை ஐஏக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு க்ரீன் சிம்பிள் காட்டுது. அப்போனா ரெண்டுமே சிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் ஃபயராக தெரியும். இது நான் ஏற்கனவே சிங்க் பண்ணனால உங்களுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃப்ளாஷ் வந்து சிங்க் ஆகாமல் போகிறதுக்கு 2-3 ரீசன்ஸ் இருக்குது. அதில் என்ன ரீசன்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஐடி இருக்கும், சேனல் ஐடி இருக்கும். இதில் ரெண்டில் ஃபஸ்ட்டு சேனல் பார்க்கலாம். இப்போது சேனல் 1ல் இருக்குது, இதுவும் சேனல் 1ல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் சேனல் மாற்றினேன்னா அந்த சிங்க் கட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ரெட் அடிது, இங்கே ப்ளூ அடிது. இப்போ நீங்கள் எந்த சேனல் மாற்றினாலும் உங்களுக்கு ஃப்ளாஷ் சிங்க் ஆகாது. ரெண்டுமே ஒரு கரெக்டான ப்ராப்பரான சேனல் இருந்தால் தான் சிங்க் ஆகும். இப்போ நான் திருப்பி சேனலை மாற்றுறேன். ரெண்டுலேயும் க்ரீன் லைட் எரிஞ்சிருச்சு. அப்போ நான் சிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது ரெண்டாவது ரீசன் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஐடி. இப்போ இதோட ஐடி 000 இருக்குது. இப்போ இதோட ஐடி பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே ஐடியில் இருக்குது, சேனல் ஐடி. இப்போ நான் இப்போ இதோட சேனல் ஐடி மாற்றுறேன். 3000 வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்கு கரெக்டாகிடுச்சு. இதில் ரெட் இருக்குது, அதில் ப்ளூ இருக்குது. ஸோ திருப்பி நான் சிங்க் பண்ணேன். ரெண்டுமே ஒரே சேனலில் கொண்டு வரேன். 000 வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். திருப்பி அந்த க்ரீன் லைட் எரியுது. ஸோ இதில் இந்த ஸ்பீட் லைட்டை டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஸ்லேவ் இருக்காது. இல்லை குரூப்பு, ETTL, மேனுவல்னு 4-5 மோட் இருக்கும். நீங்கள் இதிலே ரேஷியோ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ஒரு கீ லைட் மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னா ஏ ஃப்ளாஷ் எவ்வளோ இருக்கணும், பி ஃப்ளாஷ் எவ்வளோ இருக்கணுன்ற பவரும் நீங்கள் இதிலே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்பீட் லைட் டிரான்ஸ்மிட்டரை வந்து நம்ம சிங்க் பண்ணுறது. இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ஆன் கேமரா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட்டான லைட்டிங் தான் கிடைக்கும், க்ரியேட்டிவான லைட்டிங் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு டிரான்ஸ்மிட்டர் சிங்க் பண்ணும்போது ஆஃப் கேமரா லைட்டிங் செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு க்ரியேட்டிவான நம்மளுக்கு லைட்டிங் கிடைக்கும். இது மேக்ஸிமம் அந்த பிரைட் கெட்டிங் ரெடி ஷாட்ஸு, அப்புறம் அவுட்டோரில் நம்ம ஹை ஸ்பீட் சிங்க் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹை ஸ்பீட் சிங்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.